Hi guys, welcome back to Smart Spoken English Lesson 8. Subject, Object, Active Voice, Passive Voice. டீச்சர் உங்களை அடிக்கிறாங்க. நீங்கள் போய் உங்கள் அப்பாட்ட சொல்லும்போது டீச்சர் பீட்டட் மீ அப்படின்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு டீச்சர் இஸ் பீட்டட் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் டீச்சரை அடித்ததாக பொருளாகிடும். அதே மாதிரி உங்கள் மேலாளர் தனது அறைக்கு கூப்பிட்டு உங்களை திட்டுறார். அதோட நீங்கள் வெளியே மேனேஜர் ஸ்கோல்டட், மேனேஜர் திட்டினார் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு பதிலாக மேனேஜர் இஸ் ஸ்கோல்டட் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பொருளே மாறிடும். அதாவது மேனேஜரை யாரோ திட்டுனாங்க, நீங்கள் உள்ளே போயிட்டு வந்ததுனால நீங்கள் தான் திட்டுனதாக பொருளாகும். இப்போ நீங்கள் வெளியே மேனேஜர் ஸ்கோல்டன்னு சொல்லியிருந்தீங்கன்னா என்ன ஆகும்? மேனேஜருக்காக விழுந்தா அவர் உங்களை டிஸ்மிஸ் கூட பண்ணிவிடுவார். அதனால் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் என்பதை அவசியம் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். சப்ஜெக்ட் கர்த்தா, ஆப்ஜெக்ட் செய்யப்படும் பொருள். ஐ ஆம் ரீடிங், நான் படித்து கொண்டிருக்கிறேன். இதில் நான் என்பது சப்ஜெக்ட் கர்த்தா. எதை குறித்து சொல்கிறோமோ அது கர்த்தா. அவன், ஹீ இஸ் ரீடிங். இங்கு ஹீ அவனை குறித்து சொல்கிறோம், அவன் கர்த்தா. சப்ஜெக்ட் ஐ ஆம் ரீடிங், இதில் ஆப்ஜெக்ட் இல்லை. எதை படித்தான், யாரே என்ன செய்தான், இப்படி என்ற கேள்விக்கு பதிலாக வருவது தான் ஆப்ஜெக்ட் செய்யப்படும் பொருள். ஐ ஆம் ரீடிங், இதில் ஆப்ஜெக்ட் இல்லை. ஐ ஆம் ரீடிங் டார்வின்ஸ் தியரி, நான் டார்வின் கொள்கையை படித்து கொண்டிருக்கிறேன். நான் சப்ஜெக்ட். எதை படிக்கிறேன்? டார்வின் கொள்கையை படிக்கிறேன். இது ஆப்ஜெக்ட். The Airbus 700 is going to London. இங்கே தி ஏர்பஸ் என்பது சப்ஜெக்ட், லண்டன் என்பது ஆப்ஜெக்டா? இல்லை. இந்த ஏர்பஸ் என்ன செய்கிறது? போகிறது, போய்கொண்டிருக்கிறது. எதை போய்கொண்டிருக்கிறது? லண்டனை போய்கொண்டிருக்கிறது என்று சொல்ல முடியுமா? அப்படி சொன்னால் அது பொருளற்ற பேச்சாக இருக்கும். லண்டனுக்கு போய்கொண்டிருக்கிறேன் அப்படி சொல்வதுதான் பொருளுள்ள ஒரு பேச்சாக இருக்கும். அதாவது சப்ஜெக்ட் ஒரு செயலை எதன் மீது செலுத்துகிறதோ, எதன் மீது செயல்படுத்துகிறதோ அது ஆப்ஜெக்ட். அதிலும் எதனை, யாரை என்ற கேள்விக்கு பதிலாக அது இருக்க வேண்டும். அதுவே ஆப்ஜெக்ட். திஸ் கிரேன் ஹேவ் லிஃப்டட் 100 டன் வெயிட். இந்த கிரேன் சுமை தூக்கி 100 டன் எடையை தூக்கி இருக்கிறது. இந்த இடத்துல கிரேன் சப்ஜெக்ட், 100 டன் ஆப்ஜெக்ட். எதை தூக்கியது? 100 கிலோ எடையை தூக்கியது. செயல் தூக்கியது, அது ஆப்ஜெக்ட் அல்ல. சப்ஜெக்ட் செய்யும் தொழில் ஆப்ஜெக்ட் அல்ல. சப்ஜெக்ட் செய்யும் செயல், வினை எதன் மீது செலுத்தப்படுகிறதோ, செயல்படுகிறதோ அது ஆப்ஜெக்ட். அடுத்து ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் பார்ப்போம். ஆக்டிவ் வாய்ஸ் தன்வினை, பேசிவ் வாய்ஸ் பிறவினை. கர்த்தா தானே செய்யும் வினை தன்வினை. பேசிவ் வாய்ஸ் பிறவினை, கர்த்தா மீது செலுத்தப்படும் வினை பிறன்வினை. பேசிவ் வாய்ஸ் ஐ ஆம் ரீடிங்கிறதுல ஆப்ஜெக்ட் இல்லை, அதனால் பேசிவ் வாய்ஸ் வராது, பிறன்வினை வராது. ஐ ஆம் ரீடிங் டார்வின்ஸ் தியரி. இங்கே ஆப்ஜெக்ட் இருக்குது. நான் எதை செஞ்சேன்? டார்வின்ஸ் தியரை படிக்கிறேன். நான் படிக்கிறேன் என்பது செயல், அது ஆப்ஜெக்ட் அல்ல. ஆப்ஜெக்ட் என்பது இந்த இடத்தில் டார்வினுடைய தியரி. நான் என்ற சப்ஜெக்ட் படித்தல் என்ற வினையை செய்கிறது. சப்ஜெக்ட் தானே வினையை செய்கிறது. ஆக்டிவ் வாய்ஸ். Darwin theory is being read by me.
டார்வின் தியரி என்னால் படிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது பிறன்வினை. இந்த சென்டென்ஸில் டார்வின் தியரி சப்ஜெக்டாக மாறிவிடுகிறது. டார்வின் தியரி என்ற சப்ஜெக்ட் படித்தல் என்ற வினையை செய்கிறதா? இல்லை. டார்வின் தியரி என்ற சப்ஜெக்டின் மீது படித்தல் என்ற வினை என்னால் செலுத்தப்படுகிறது. அதனால் இது பேசிவ் வாய்ஸ். சப்ஜெக்ட் மீது ஒரு வினை செலுத்தப்படுவது பேசிவ் வாய்ஸ், பிறன்வினை. ஒன்றை நன்றாக கவனியுங்கள். நான் டார்வின் தியரியை படிக்கிறேன். சப்ஜெக்ட் கர்த்தா முன்னாடி வருகிறது, ஆப்ஜெக்ட் செய்யப்படும் பொருள் பின்னால் இருக்கிறது. டார்வின் தியரியை நான் படிக்கிறேன். இந்த இடத்துல செய்யப்படும் பொருள் முன்னாடி வந்துடுது, கர்த்தா அதற்கு அடுத்து வருகிறது. இப்படி மாறி வந்தாலும் பொருள் உள்ளதாக இந்த சொற்றொடர்கள் இருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்தில் சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் என்று மட்டுமே சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண வேண்டும். ஐ சப்ஜெக்ட், ரீடிங் வெர்ப், டார்வின் தியரி ஆப்ஜெக்ட். ஐ ஆம் ரீடிங் டார்வின் தியரி. இப்படித்தான் ஆங்கிலத்தில் சொற்றொடரை அமைக்க வேண்டும். டார்வின் தியரி ஐ ஆம் ரீடிங்னு சொல்லக்கூடாது. ஐ ஆம் டார்வின் தியரி ரீடிங் இப்படின்னு சொல்லக்கூடாது, எழுதக்கூடாது. ஐ லவ் கிளியோபட்ரா. இந்த வயசில் உங்களுக்கு இதெல்லாம் தேவையான்னு கேட்குறீங்களா? சரி, வேணாம். யூ லவ் கிளியோபட்ரா. இப்போ நல்லா இருக்கா? ஓகே. யூ என்ற சப்ஜெக்ட் காதல் என்ற வினையை செய்கிறது. அதனால் இது ஆக்டிவ் வாய்ஸ், தன்வினை. இந்த சென்டென்ஸில் யூ என்ற சப்ஜெக்ட் யாரை காதலிக்கிறது என்ற கேள்விக்கு பதிலாக கிளியோபட்ரா இருக்கிறது. அதனால் கிளியோபட்ரா என்பது இங்கு ஆப்ஜெக்ட். கிளியோபட்ரா இஸ் லவ்டு பை யூ. கிளியோபட்ரா உங்களால் காதலிக்கப்படுகிறாள். இது பிறன்வினை, பேசிவ் வாய்ஸ். அதாவது அந்த சப்ஜெக்ட் மீது உங்களுடைய வினை, காதல் என்ற வினை செலுத்தப்படுகிறது. இதை மாற்றியும் சொல்லலாம். கிளியோபட்ரா லவ்ஸ் யூன்னு சொல்லலாம். அப்போ அது பேசிவ் வாய்ஸாக இருக்காது, ஆக்டிவ் வாய்ஸ். ஏன்னா கிளியோபட்ரா சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட் செய்யும் வினை உங்களை காதலிப்பது. அதனால் அது ஆக்டிவ் வாய்ஸ். கிளியோபட்ரா இஸ் லவ்டு பை யூ என்பது பேசிவ் வாய்ஸ். கிளியோபட்ரா லவ்ஸ் யூ என்பது ஆக்டிவ் வாய்ஸ். அதுபோல் இன்னொருத்தையும் கவனிங்கள். ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் இருக்கும் பொழுது ஆப்ஜெக்ட் இருக்க வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. ஆக்டிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்ட் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நேரடியாக பொருள் தந்துவிடும். ஆனால் பேசிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்ட் இல்லாமல் அமைக்கக்கூடாது என்ற ஒரு விதியும் இருக்கும் பொழுது ஆப்ஜெக்ட் இல்லாமல் எப்படி அமைப்பது? ஆப்ஜெக்ட் இல்லாமல் அமைக்கக்கூடாது, ஆனால் ஆப்ஜெக்ட் மறைந்திருக்கலாம். அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். மை பைக் இஸ் ஸ்டோலன். எனது பைக் திருடப்பட்டுள்ளது. மை பைக் சப்ஜெக்ட், ஸ்டோலன் செயல், திருடுதல். இந்த திருடுதல் என்ற வினை சப்ஜெக்டான மை பைக் என்பது மீது செலுத்தப்பட்டிருக்கு. அதனால் இது பேசிவ் வாய்ஸ். ஆனால் இங்கு யார் திருடினார், எவர் திருடினார் என்ற ஆப்ஜெக்ட் இல்லை. யாரோ திருடினார் அல்லது கலைவாணன் திருடினான், இப்படி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் அதில் மறைந்து வருகிறது. இப்படி நிறைய இடங்களில் மறைந்து வரலாம். இந்த சென்டென்ஸில் யாரோ, சம்படிஸ், யாரோ திருடினார்கள் அல்லது கண்ணன் திருடினான் அப்படி என்ற ஒரு ஆப்ஜெக்ட் மறைந்திருக்கிறது. அதனால் பேசிவ் வாய்ஸ் அமைக்கும் பொழுது ஆப்ஜெக்டை வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று தேவையில்லை. ஆங்கிலத்தில் 12 காலங்கள் உள்ளன. அந்த 12 காலங்களுக்கும் ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் எப்படி அமையும் என்று பார்ப்போம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஹீ லவ்ஸ் கிளியோபட்ரா. அவன் கிளியோபட்ராவை காதலிக்கிறான். இது ஆக்டிவ் வாய்ஸ்.
Cleopatra is loved by him. Cleopatra அவனால் காதலிக்கப்படுகிறாள். இது passive voice. Simple past. I borrowed some debits. நான் சில கடன்களை வாங்கினேன். Active voice. Some debits were borrowed by me. சில கடன்கள் என்னால் வாங்கப்பட்டது. இது passive voice. I will borrow some debits. நான் சில கடன்களை வாங்குவேன். Some debits will be borrowed by me. சில கடன்கள் என்னால் வாங்கப்படும். இது passive voice. Present continuous tense. He is borrowing some debits. அவன் சில கடன்களை வாங்குகிறான். Active voice. Some debits are being borrowed by him. சில கடன்கள் அவனால் வாங்கப்படுகிறது. இது passive voice. Past continuous tense. He was borrowing some debits. அவன் சில கடன்களை வாங்கிக் கொண்டிருந்தான். Active voice. Some debits were being borrowed by him. சில கடன்கள் அவனால் வாங்கப்பட்டு கொண்டிருந்தது. இது passive voice. Future continuous tense. He will be borrowing some debits. அவன் சில கடன்களை வாங்கிக் கொண்டிருப்பான். இது active voice. Some debits will be being borrowed by him. சில கடன்கள் அவனால் வாங்கப்பட்டு கொண்டிருக்கும். Passive voice. Present perfect tense. He has borrowed some debits. அவன் சில கடன்களை வாங்கி இருக்கிறான். Active voice. Some debits have been borrowed by him. சில கடன்கள் அவனால் வாங்கப்பட்டிருக்கிறது. இது passive voice. Past perfect. I had borrowed some debits. நான் சில கடன்களை வாங்கியிருந்தேன். Active voice. Some debits had been borrowed by me. சில கடன்கள் என்னால் வாங்கப்பட்டிருந்தது. Future perfect tense. They will have finished the job at 4 o'clock. அவர்கள் அந்த வேலையை 4 மணிக்கு முடித்து விடுவார்கள். That job will have been finished by them at 4 o'clock. அந்த வேலை 4 மணிக்கு அவர்களால் முடிக்கப்பட்டிருக்கும். இது passive voice. Present perfect continuous. He has been borrowing some debits since 2019. அவன் 2019 சில கடன்களை வாங்கிக் கொண்டிருந்தான். Active voice. Some debits have been being borrowed by him since 2019. சில கடன்கள் 2019 அவனால் வாங்கப்பட்டு கொண்டிருந்தது. They had been borrowing some debits since 2019. அவர்கள் 2019 சில கடன்களை வாங்கிக் கொண்டிருந்தார்கள். Active voice. Some debits had been borrowed by them since 2019. சில கடன்கள் 2019 அவர்களால் வாங்கப்பட்டு கொண்டிருந்தது. இது passive voice. Future perfect continuous. I have been working for 10 years by next January in this company. அடுத்த ஜனவரி மாதத்தோடு 10 ஆண்டுகளாக இந்த நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இது ஆக்டிவ் வாய்ஸ். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு பேசிவ் வாய்ஸ் கிடையாது. இந்த சென்டென்சஸ் அமைப்புகளில் ஒவ்வொரு காலத்திற்குமான தனித்தனி பாடங்களில் நாம் விரிவாக பார்ப்போம். Hey guys, I hope this lesson will be very useful to you. Share and subscribe with our channel. Thank you for watching.